படிச்சிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். தாத்தா மூலியமா விவசாயம் தான் பண்ணேன். ஏன்னா வருங்காலத்துல இதுதான் ஃபியூச்சர். ஏன்னா சாப்பிடணும்ல, எல்லாரும் சாப்பிடணும். அதனால நான் இப்ப இறங்கி பார்க்க, உனி வர்றவங்களுக்கு இந்த இது பண்ணி கொடுத்தீங்கன்னா சரி நம்ம காசு கிடைக்கும். இப்போ உழைச்ச காசு போகணே, மத்தபடி கொள்ளையடிக்கிற திருடுறதெல்லாம் வேணாம். உழைச்ச காசு போகணும், அவங்களும் வந்தா போ. ராஜபாளையம் நாய் தவிர ராஜபாளையத்துல இதெல்லாம் இருக்குன்னு ஏன் வெளியே தெரியல? இதை மறைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்க வந்து தென்னந்தோப்பு வச்சிருக்காங்க. அதுல இருந்து பறிக்கிற தேங்காவை வந்து இவங்க குடுக்கறது வந்து 13 ரூபா 50 காசுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. அதே நேரம் ஒரு அவசரம்னு போய் ஒரு கடையில அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள யாரோ போய் வாங்கும் போது எவ்வளவு வாங்குறாங்கன்னா 50 ரூபாய்க்கு அதே தேங்காவை வாங்குறாங்க. இதுக்கு இந்த இடப்பட்ட இடைத்தரகர்கள் இருக்காங்கல்ல, அந்த ஒரு காசு வந்து கவர்மெண்ட் நினைச்சா இவங்களுக்கு கொடுக்க முடியும். ஒரு கொள்முதல் நிலையம் வச்சு இந்த மாங்காவெல்லாம் அங்க எடுத்துட்டு வந்து குடுக்கற மாதிரி அதை கவர்மெண்ட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து தனியாருக்கு சேல்ஸ் பண்ற மாதிரி இருந்தா இவங்களுக்கு வந்து கூடுதலா லாபம் கிடைக்கும். உள்ள இளைஞர்கள் வந்து எதுக்காக விவசாயத்துக்கு வரது இல்லைன்னா, எல்லாருக்குமே வந்து எந்த தொழில்ல நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை கண்டிப்பா ஒரு வாழ்க்கையா